மைனஸ்னு சொல்ல முடியாது ப்ரோ. என்னன்னா சில இடத்துல லேக் தெரியும். ஏன் தெரியுதுன்னா அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன், வரலாற்று படம். ஏன்னா வரலாறை மாற்றிலாம் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் சூரரை போற்று மாதிரி கதையில் நீங்கள் எதையாச்சும் கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய அந்த கற்பனை கதை அது. இந்த மாதிரி ஒருத்தன் வந்து போராடுறான் அப்படிங்கிறதுனால இந்த படம் வரலாற்று படம். வரலாற்றை தான் பேசுது, இந்தி திணிப்பை பற்றி பேசுது, தமிழ் வாழ்கன்னு பேசுகிறப்ப நீங்கள் அதில் போய் கற்பனையெல்லாம் சேர்க்க முடியாது. ஏன்னா இது வரலாற்று கதை. ஏன்னா நாளைக்கு பயங்கரமாக கேஸ் போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குல்ல, எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணால். ஓப்பனாக ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா 1952 சிவாஜி கணேசன் எடுத்த வந்த பராசக்தி ஒரு ஆணின் பார்வையில், 2026 சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி ஒரு பெண்ணின் பார்வையில். கத்துறதுக்கான மூமெண்ட்டு இன்னொரு படம் பண்ணுவார் சிவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி மதராசி பண்ணார். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் படம் எடுக்கும் பொழுதே இதை சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயனுமே அந்த மேடையில் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்குற மாதிரி தான் அந்த படம் இருக்குன்னு. இதில் வந்து மாஸ் மூமெண்ட்டும் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த சொடக்கு போடுற சீனு, இன்டர்வலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மேலே நின்றுட்டு ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு எரிப்பார், அந்த சீன்லாம் மாஸ் மூமெண்ட்டு தான். இவங்க கொண்டாடுற அளவுக்கு மாஸ் ஹீரோவாக கொண்டாடுற அளவுக்குலாம் மூமெண்ட் கிடையாது. ஏன்னா அது வரலாற்று படம், அப்படி தான் நம்ம பார்க்கணும். அவர் வில்லனிசம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சைலண்டாகவே வில்லனிசம் பண்ணுறாரு. ஏன்னா இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு போராடுறவன் வந்து மாசாலாம் போராட மாட்டான். ஏன்னா போராட்டம்ங்கிறதே மிகப்பெரிய, அந்த களம்ங்கிறதே மிகப்பெரிய தவிப்பான களம் தான். எங்கேருந்து அட்டாக் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் யதார்த்தமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தை. அதர்வா சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஒரு இளைஞனா, ஒரு துடிப்பான இளைஞனா, ஒரு இளம் ரத்தம் உள்ள இளைஞனா அழகாக பண்ணியிருக்காரு அதர்வா. புரியல. அதுதான் ஸ்ரீலீலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ் படம், நல்லா பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க திக்குவாய் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ் மீது இருக்க பற்றில் அவங்க வந்து பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலெலாம் சும்மா சொல்லக்கூடாது, பாட்டுக்கெலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவியோட மியூசிக் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது, தேவைப்படுற இடத்துல மியூசிக் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. ஜிவி யூஸ்வலாகவே இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா பண்ணிடுவார். மதராசா பட்டணத்திலே பார்த்தோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணிடுவார். ஆர்ட் டைரக்டர் அண்ட் மேக்கப் மேன், காஸ்டியூம்ஸ்லாம் ரொம்ப பாராட்டுறோம். ஏன்னா அந்த காலத்தை அந்த 1965 சாயலை நிச்சயமாக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். மேக்கப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் தான் திருப்பி சொல்கிறேன்ல, மேக்கப் நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே, டெக்னீஷியனை நான் பாராட்டாமல் எந்த படத்துக்குமே போனது கிடையாது. வித்தவுட் டெக்னீஷியன் முன்னாடி ஸ்க்ரீனில் எதுவுமே நடக்காது. ஸோ எப்பொழுதுமே அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். டெக்னீஷியன் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. டெக்னீஷியன் சொதப்பினாலும் படம் தோற்றுரும், டெக்னீஷியன் நல்லா பண்ணாங்கன்னா படம் ஜெயிச்சிடும். படம் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து மதராசிக்கு சொல்லியிருந்தேன், வில்லனுக்கு ஈக்குவலாக எந்த படத்துக்கு நம்ம வந்து ஸ்கோப் கொடுக்குறோமோ அந்த படம் வந்து ஹிட் ஆயிரும் அப்படின்னு. அதே மாதிரி இதில் வந்து வில்லனுக்கான ரோல் நல்லா இருக்குது. ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருக்காரு, ரவி மோகன் நல்லா பண்ணியிருக்காரு. நிச்சயமாக படம் வந்து வெற்றி படம் தான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. பார்க்குற விதம் தான். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச படம், வரலாற்று கதை. அதை எப்படி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள்.